அண்மை செய்தி. காங்கிரஸ் கட்சியில் மல்யுத்த நட்சத்திரங்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் பூனியா ஆகியோர் இன்று இணைய உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் இருவரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கின்றனர். ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது மல்யுத்த வீரர் பஜ்ரங் பூனியா, வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸில் இணைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். காங்கிரஸ் கட்சியில் வினேஷ் போகத், பஜ்ரங் பூனியா இணைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் கணபதி. மல்யுத்த நட்சத்திரங்கள் இருவரும் காங்கிரஸ் கட்சியிலே இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இணைந்திருக்கும் காலகட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்த மாதம் ஹரியானா மாநிலத்திலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலிலே இந்த இருவரும் காங்கிரஸ் கட்சி வாக்கு சேகரிப்பதற்கு மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பார்கள் என கருதப்படுகிறது. இந்த இரண்டு பிரபலமான விளையாட்டு வீரர்களும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இப்போது நாம் இருக்கும் இடம் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம். இந்த இடத்தில்தான் வினேஷ் போகாட் மற்றும் பஜ்ரங் பூனியா இருவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியிலே தாங்கள் இணைவதை அறிவிக்கிறார்கள். இன்று காலையிலே வினேஷ் போகாட் தனது ரயில்வே அதிகாரி பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்தார். அதன் பிறகு தற்போது காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். அங்கே அவர் கட்சியிலே இணையும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அதே சமயத்திலே ஹரியானா மாநிலத்தில் இருந்து அதிக எண்ணிக்கையிலே காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்கள் இங்கே குவிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தி ஆகியோர்களின் பேனர் அருகே பல காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் குவிந்திருக்கிறார்கள். பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகாட்டுக்கு ஆதரவாக அவர்கள் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். தற்போது அவர்கள் எப்போது வெளியே வருவார்கள் என ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அதே போல இந்த பக்கமும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் வந்த வண்ணமும் சென்ற வண்ணமுமாக இருக்கிறார்கள். இதிலே பலர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் எப்போது அறிவிக்கப்படும், அதிலே வினேஷ் போகாட் எந்த தொகுதியிலே போட்டியிடுவார், இந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வருமா எனவும் சுவாரஸ்யமாக பல்வேறு விவரங்களை அறிவதற்காக காத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டு விளையாட்டு நட்சத்திரங்கள் இன்று இணைவதால் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் முழுவதுமே பரபரப்பாகி இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி ஹரியானா சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்கள் கருதுகிறார்கள். ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்பாளர் பட்டியலை இன்னும் ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் தலைமை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வினேஷ் போகத், பஜ்ரங் பூனியா பெயரும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி கணபதி.